ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத்பகவத்கீதை 4வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். दैवमेवापरे यज्ञम् योगिनः पर्युपासते ब्रह्माज्ञावपरे यज्ञम् यज्ञेनैवोपजुह्वति श्रोत्रादीनीन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयानन्ये इन्द्रियाग्निषु जुह्वति. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பல்வேறு விதமான யஜ்ஞங்களை பற்றி கூறி வருகின்றார். முதல்ல ஆத்ம ஞானத்தை சொல்லி, ஆத்ம ஞானத்தை உடையவன் ஞான யஜ்ஞத்தை செய்கின்றான். ஒரு யஜ்ஞத்தில் என்னெல்லாம் காரகங்கள் இருக்கின்றனவோ அனைத்தையும் பிரம்மமாகவே பார்க்கின்றான். அவ்வாறு பார்ப்பது ஞான யஜ்ஞம், ஞான வேள்வி. இந்த ஞான வேள்விதான் எல்லா வேள்விகளிலும் சிறந்தது, உயர்ந்தது, மோட்சத்தை தரத்தக்கது. இந்த ஞான யஜ்ஞத்தை புகழ்வதற்காக பகவான் மற்ற எல்லா யஜ்ஞங்களையும் கூறுகின்றார். வேற யாரெல்லாம் என்னெல்லாம் சாதகர்கள் இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் செய்கிறார்கள் என்பதை கூறுகின்றார். 25, 26 ஸ்லோகங்களில் பார்த்தோம். இந்திரிய நிகிரகம்ங்கிறது ஒரு யஜ்ஞம். இந்திரியங்களை அடக்குதல்ங்கிற அக்னியில இந்திரியங்களை ஆகுதியாக கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்திரிய விஷயங்களை தர்மமாக அனுபவித்தல் என்பதும் ஒரு யஜ்ஞம். தர்மத்தை கடைபிடித்தல், தர்மமான முறையில் உலக விஷயங்களை அனுபவிக்கிறது. அதனால் இந்திரியங்களாகிய அக்னியில் போக விஷயங்களை, தர்மமான போக விஷயங்களை அனுபவித்தல் என்ற ஆகுதியை செய்கின்றார்கள் சிலர். இல்லறத்தில், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் இதோட ஞான யஜ்ஞத்தையும் சொன்னார். ஈஸ்வர பூஜையை சொன்னார். 25வது ஸ்லோகத்தில் ஈஸ்வர ஆராதனம் என்பது ஒரு யஜ்ஞம். ஆத்ம தத்துவ சிந்தனம் என்பது அதான் ஞான வேள்வி, ஞான யஜ்ஞம். அதையும் சொல்லி அப்புறம் இந்திரியங்களை அடக்குதல்ங்கிறது ஒரு வேள்வி. இந்திரிய விஷயங்களை தர்மமான முறையில் அனுபவித்தல் என்பது ஒரு வேள்வி. அதுக்கப்புறம் 27வது ஸ்லோகத்தில் தமம் என்பதை சொல்லுகின்றார். மன அடக்கம் என்பது மனதை அடக்குதல், மனதை ஆத்மாவில் அடக்குதல், ஆத்மாவில் மனதை லயப்படுத்துதல் என்பது ஒரு வேள்வி. அவ்வாறு மன அடக்கத்தை, தியானம் முதலான சாதனைகளை, நிதித்தியாசனத்தை அதையே பிரதானமாக கொண்டு சிலர் செய்து வருகின்றார்கள். அதனால் சமம் என்பதை வேள்வியாக சொல்லுகின்றார். 27வது பாடல் ஸ்லோகம் படிக்கலாம். 27வது ஸ்லோகம். சர்வானீந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்மசம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே.
இந்திரியங்கள், பிராணன் என்ற இவற்றினுடைய தொழில்களை, செயல்களை சிலர் இந்திரியங்கள் மற்றும் பிராணன் இவற்றினுடைய செயல்களை, இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி, இந்திரியங்களுடைய செயல்களையும் பிராணனுடைய செயல்களையும் சிலர் ஆத்ம சம்யம யோகாக்னவ், ஆத்ம சம்யமம் என்ற யோகமாகிய அக்னியில் ஜுஹ்வதி ஆகுதியாக செய்கிறார்கள், ஹோமமாக செய்கின்றார்கள். ஆத்ம சம்யமம்ங்கிறது இங்க சமம் என்பது மன அடக்கம் என்பதை ஆத்ம சம்யமம்னு சொல்றார். ஆத்மாங்கிறது இங்க மனதை குறிக்கின்றது, சம்யமம்ங்கிறது அடக்குதல். 6வது அத்தியாயம் பார்க்கிறோம். 6வது அத்தியாயத்துக்கு நம்ம தியான யோகம்னு பெயர் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நூல்களில் ஆத்ம சம்யம யோகம் என்றே அங்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கு. மனதை ஆத்மாவில் லயப்படுத்துதல். அதனால் ஆத்மாங்கிறது இங்கே மனதை குறிக்கிறது, சம்யமம்ங்கிறது அதை நிகிரகம் பண்றது, ஆத்ம தியானத்தை குறிக்கின்றது, சமம் என்பதை கொடுக்கின்றது. அதை செய்கின்றார்கள். இதற்கான பாஷ்யம், இதற்கான முகவுரை சுருக்கமாக கிஞ்ச அப்படின்னு மேலும்னு போட்டார். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இன்னும் சில யஜ்ஞங்கள். சர்வாணி இந்திரிய கர்மாணி இந்திரியானாம் கர்மாணி இந்திரிய கர்மாணி ததா பிராணகர்மாணி பிராணஹ வாயுஹு ஆத்யாத்மிகஹ தத்கர்மாணி ஆகுஞ்சன பிரசாரண ஆதீனி தானி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஆத்மனி சம்யம ஆத்ம சம்யமஹ சஹ ஏவ யோகாக்னிஹி தஸ்மின் ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி பிரக்ஷிபந்தி ஞானதீபேன ஸ்நேகேன ஏவ பிரதீபிதே விவேக விஜ்ஞானேன உஜ்வல பாவம் ஆபாதிதே பிரவிலாபயந்தி இத்யர்த்தः. ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் கொடுக்கிறார், விக்கிரக வாக்கியம் கொடுக்கிறார். சர்வாணி இந்திரிய கர்மாணி, இந்திரிய கர்மாணினா இந்திரியானாம் கர்மாணி இந்திரிய கர்மாணி, இந்திரியங்களுடைய செயல்கள். ததா அப்படியே பிராண கர்மாணி, பிராணகங்கிறது வாயுகு, வாயுகுங்கிறது இங்கே சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுகு. ஆத்தியாத்மிக, ஆத்தியாத்மிகம்னா அத்தியாத்மம், சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாயு, சரீரத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய வாயுவுக்கு பிராணன்னு பேர். அந்த பிராணனுடைய தூண்டுதலால் இருக்கக்கூடிய கர்மாக்கள், செயல்கள், இந்திரியங்களுடைய செயல்பாடுகள், கர்மேந்திரியங்களுடைய செயல்பாடுகள். தத்து கர்மாணி, ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆகுஞ்சன பிரசாரண ஆதீனி. ஆகுஞ்சனம்ங்கிறதுனா சுருக்குதல், வளைதல், பிரசாரணனா நீட்டுதல். கைகளை கொடுக்கிறோம், கைகளால் கொடுத்தல் வாங்குதல், கால்களால் நடத்தல், போதல் வருதல், இந்த செயல்பாடுகள் எல்லாம் உதாரணத்துக்காக கொடுக்கிறார். கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடுகள், ஞான இந்திரியங்களுடைய செயல்பாடுகள், கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடுகள், இவை இரண்டையும். முதல்ல இந்திரிய நிகிரகம் மட்டும் சொன்னார், தமம். இங்க எல்லா செயல்பாடுகளையும் மனதில் ஒடுக்குதல், மனதை ஆத்மாவில் ஒடுக்குதல். தானி அவைகளை, ச அபரே சிலர், ஆத்ம அபரேங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கல, ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். சிலர் ஆத்ம சம்யம யோகாக்னௌ, ஆத்மனி சம்யமக ஆத்ம சம்யமக, ஆத்மாவில் லயப்படுத்துதல். ஆத்மாவில்ங்கிறது மனதில்,
லயப்படுத்துதல், மனதை ஆத்மாவில் லயப்படுத்துதல். சக ஏவ யோகாக்னிகி, அதுவே யோகமாகிய அக்னி. தஸ்மின் ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜிஹ்வதி, ஜிஹ்வதின பிரக்ஷிபந்தி, ஆகுதியாக கொடுக்கின்றார்கள். ஒரு ஆகுதி கொடுக்கறதுன்னா அங்க ஸ்நேகம், நெய்ங்கிறது இருக்கணுமே, அது என்னன்னு சொல்றார். ஞான தீபேன, ஞான தீபமாகிய, என்ன ஸ்லோகத்துல இருக்கு, ஞான தீபத்தினால், ஞானமாகிய தீபம். எப்படின்னா விவேகம் தான் இங்க நிதித்தியாசனம்ங்கிறது, ஆத்ம தியானம். இப்போ ஆத்ம லட்சணங்களை இடைவிடாது சிந்தனை செய்யறதுங்கிறது தான் தியானம். அதுதான் இங்க ஸ்நேகம், அதுதான் இங்க எண்ணெய். நெய்ங்கிறது என்னதுன்னா ஆத்ம சிந்தனம். அதனால விவேக விஞ்ஞானேன உஜ்வலன பாவம் ஆபாதித்தே, விவேக விஞ்ஞானத்தினால் நன்கு தூண்டப்பட்ட அக்னியில், தூண்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்னியில், ஞானமாகிய அக்னியில் பிரவிலாபயந்தி, லயமாக்குகிறார்கள். இத்தியர்த்தக என்பது பொருள். உடைய தமிழ் 27வது ஸ்லோகத்துடைய சுந்தராஜ சர்மாவுடைய தமிழ் அர்த்தம். மற்றையோர்கள் இந்திரியங்கள் பிராணன் என்றவற்றின் தொழில்களை எல்லாம் ஞானத்தால் பிரகாசிக்கப்பட்ட ஆத்ம அடக்கம் என்னும் யோகாக்னியிலே ஹோமம் செய்கின்றார்கள். பிராணன் என்பது ஒவ்வொரு சரீரத்திலும் உள்ள வாயு, ஆத்தியாத்மிகம் பேரு. அதன் தொழில் வளைதல், நிமிர்தல், இந்த கைகளை வளைக்கிறது, நீட்டுறது, கொடுக்கறது, வாங்கிறது, போறது, வர்றது, இதெல்லாம் பிராணனுடைய தூண்டுதலால கர்ம இந்திரியங்கள் செய்கின்ற செயல்கள். அந்த செயல்களை எல்லாம் ஆத்ம அடக்கமாவது. ஆத்ம அடக்கம்னா என்னது? ஆத்மாவினிடத்து மனதை அலையாது நிறுத்துதல், மனதை ஆத்மாவிடத்து நிறுத்துதல் ஆத்ம அடக்கம். அதுவே யோகம் என்னும் அக்னி, அதுதான் யோகமாகிய அக்னி. எண்ணெயினால் விளக்கு பிரகாசிப்பிக்க பெறுவது போல, விளக்கு எரியணும்னா எண்ணெய் வேணும், எண்ணெயினால விளக்கு பிரகாசமாக எரிவது போல விவேக அறிவினால் பிரகாசத்தன்மையை அடைவிக்க பெற்ற அந்த அக்னியிலே இந்திரியங்கள், பிராணன் இவற்றின் தொழில்களை எல்லாம் அர்ப்பிக்கின்றார்கள். அதனால விவேகம், ஆத்மா அனாத்ம விவேகம், பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்திரய விவேகம், இப்படி நிதித்தியாசனத்துக்கான பல பிரக்கிரியைகளை பார்த்திருக்கின்றோம். அந்த முறையில் இவர்கள் சிந்தனை செய்கிறார்கள். அந்த சிந்தனையினாலேயே இந்திரியங்களையும் மனதையும் ஒடுக்குகின்றார்கள். கரையச் செய்கிறார்கள், அர்ப்பிக்கிறார்கள்னா கரையச் செய்கிறார்கள், ஒடுங்கச் செய்கிறார்கள் என்பது பொருள். அதாவது சுருக்கமா உரையாசிரியர், தமிழாக்கம் செய்த ஆசிரியர் கொடுக்கிறார். சகல தொழிலையும் தடுத்து ஆத்மாவிடத்தில் மனம் தலை கூடுதலை செய்கின்றார்கள் என்பது சமம்ங்கிறது தான். மனத சொரூபத்தில் லயமாக்குகிறார்கள். முதல்ல தமம் சொல்லப்பட்டது, இங்க சமம்ங்கிறது சொல்லப்படுகிறது, மன அடக்கம்ங்கிறது சொல்லப்படுகின்றது. அடுத்த ஸ்லோகம் 28. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயஷ் சம்சித விரதாஹ திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயஷ் சம்சித விரதாஹ. இன்னும் பல யஜ்ஞங்களை ரொம்ப சுருக்கமா பேர் மட்டும் சொல்றார். திரவிய யஜ்ஞாக, தபோ யஜ்ஞாக, யோக யஜ்ஞாக, ததா அபரே. அப்படியே வேறு சிலர் திரவிய யஜ்ஞத்தையும், இன்னும் சிலர் தபோ யஜ்ஞத்தையும், வேறு சிலர் யோக யஜ்ஞத்தையும் செய்கிறார்கள். அதே போல ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாஸ்ச, ஸ்வாத்தியாய யஜ்ஞம் என்பதை சிலர் செய்கிறார்கள், ஞான யஜ்ஞம் என்பதை சிலர் செய்கின்றார்கள். யதயக சம்சித விரதாக, யதிகள் சம்சித விரதம் என்ற யஜ்ஞத்தை செய்கின்றார்கள். இப்படி இந்த ஸ்லோகத்தில் 6 யஜ்ஞத்தை சொல்லிட்டார். 6 யஜ்ஞம் கூறப்பட்டிருக்கு. பாஷ்யம்.
द्रव्ययज्ञाः तीर्थेषु द्रव्यविनियोगं यज्ञबुद्ध्या कुर्वन्ति ये ते द्रव्ययज्ञाः तपोयज्ञाः तपः यज्ञः येषां तपस्विनां ते तपोयज्ञाः योगयज्ञाः प्राणायाम प्रत्याहारादि लक्षणः योगः यज्ञः येषां ते योगयज्ञाः तथा अपरे स्वाध्याय ज्ञानयज्ञाश्च स्वाध्यायः यथाविधि ऋगादि अभ्यासे यज्ञः येषां ते स्वाध्याय यज्ञाः ज्ञानयज्ञाः ज्ञानं शास्त्रार्थपरिज्ञानं यज्ञः येषां ते ज्ञानयज्ञाश्च यतयः यतनशीलाः संशितव्रताः सम्यक् शितानि तनुकृतानि तीक्ष्णीकृतानि व्रतानि येषां ते संशितव्रताः द्रव्ययज्ञाः द्रव्ययज्ञம் சிலர் திரவியத்தை கொடுக்கிறது தானமாக கொடுக்கிறதுங்கிறதையே யஜ்ஞமாக செய்கிறார்கள். அதான் தீர்த்தேஷு தீர்த்தேஷுனா புண்ணிய தீர்த்தங்களில் புண்ணிய ஸ்தலங்களில் புண்ணிய தீர்த்தங்களில் அந்த இடத்துல தானம் கொடுக்கறது விசேஷம்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. தானம் ஒன்றாக இருந்தாலும் அது கொடுக்குற காலம் கொடுக்குற இடத்துக்கு ஏற்றாற்போல் அதனுடைய புண்ணிய பலனானது மிகுதியாக இருக்கும் என்று சாஸ்திர விதி. அதனால் புண்ணிய தீர்த்தங்களில் புண்ணிய ஸ்தலங்களில் தானம் கொடுக்கிறது. அப்படி தீர்த்தாதிகளில் திரவிய விநியோகம் யஜ்ஞக யஜ்ஞ புத்தியா அந்த திரவியங்களை அங்கே அன்னதானம் கொடுக்கறது, அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் செய்து தர முடியுமோ அதெல்லாம் செய்யறதுன்னு அப்படி செய்து கொடுக்கறதையே ஒரு வேள்வியாக யஜ்ஞ புத்தியாக அதுவே ஈஸ்வர பூஜையாக கருதி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யஜ்ஞ புத்தியினால யஜ்ஞ புத்தியோடு குர்வந்தி செய்கிறார்கள். அப்படி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு திரவிய யஜ்ஞாகான்னு பேரு. திரவியத்தை தானமாக கொடுத்தலே புண்ணிய கஷேத்திரங்கள்ல புண்ணிய தீர்த்தங்கள்ல தானமாக கொடுப்பதையே யஜ்ஞமாக கொண்டிருப்பவர்களுக்கு திரவிய யஜ்ஞாகான்னு பேரு. அப்புறம் தபோ யஜ்ஞாக தபஸ் பண்றதையே ஒரு யஜ்ஞமாக கொண்டிருப்பவர்கள். தபக யஜ்ஞக ஏஷாம் தபஸ்வினாம் எவர்களுக்கு தபமே யஜ்ஞமாக இருக்கின்றதோ அதுவே ஈஸ்வர வழிபாடாக பூஜையாக இருக்கின்றதோ அவர்களுக்கு தப யஜ்ஞாகான்னு பேரு. அதுக்கப்புறம் யோக யஜ்ஞாகா யோக யஜ்ஞத்தை சொல்றார். பிராணாயாம பிரத்யாகாராதி லட்சணக யோகக அதனால அஷ்டாங்க யோகம் இருக்கு. அதனுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்துக்கொண்டு அதை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு யோக யஜ்ஞர்கள் என்று பெயர். அதை செய்வதையே பிரதானமாக கொண்டிருப்பவர்கள். ததா அப்பரே அப்படியே பலரும். ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச ஸ்வாத்தியாய யஜ்ஞம் ஞான யஜ்ஞம் ரெண்டு யஜ்ஞம். ஸ்வாத்தியாய யதாவிதி ரிகாதி அபியாசக யஜ்ஞக ஏஷாம் தே ஸ்வாத்தியாய யஜ்ஞாக. சுவாத்தியாயம் பண்றதையே யஜ்ஞமாக கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு ஸ்வாத்தியாய யஜ்ஞர்கள்னு பேரு. இப்போ வேதம் ரிக்வேதம் முதலான அவரவர்களுடைய சாக்கையை அந்தந்த யார் யாருக்கு என்னென்ன சாக்கை எந்தெந்த வேதம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அத்தியனம் பண்றதையே அதை நித்தியமா பாராயணம் பண்றது படிக்கிறது மனப்பாடம் பண்றதையே வேள்வியாக சிலர் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படிக்கிற காலத்துல மட்டுமல்ல எப்பொழுதும் தினசரி அதை சுவாத்தியாயத்தை விடாம செய்து கொண்டிருப்பவர்கள். இங்க பாராயணம் பண்றது மனப்பாடம் பண்றது அது. அடுத்த யஜ்ஞம் ஞான யஜ்ஞம்ங்கிறது அந்த சாஸ்திரார்த்தத்தை விசாரணை பண்றது. ஞான யஜ்ஞாகனாக்கா
ஞானம் சாஸ்திரார்த்த பரிஜாத்தம் யஜ்ஞக ஏஷாம் தே ஞான யஜ்ஞாச்ச. அந்த சாஸ்திரங்களுடைய வேதங்களுடைய அர்த்தங்களை விசாரம் பண்ணுறது, அதை ஆராய்ச்சி பண்ணுறது, அதை படித்து அது சம்பந்தமான விசாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான யஜ்யம்னு பேர். ஆனால் இங்கே ஞான யஜ்யம்ங்கிறது வேத பூர்வபாகம். மற்ற சாஸ்திரங்கள் ஆத்ம ஞானம் இல்லாமல், மற்ற ஆத்ம சாஸ்திரங்கள் இல்லாத மற்ற சாஸ்திரங்களையே விசாரம் அதனுடைய அர்த்தத்தை விசாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களை ஞான யஜ்ஞாஷ்டன்னு சொல்கிறார், ஞான யஜ்ஞாகான்னு சொல்கிறார். அதனால் முதல்ல சுவாத்தியாயம்னு சொல்கிறது வெறும் அத்தியனம் பண்ணுறது, மந்திரங்களை மனப்பாடம் பண்ணுறது, தினசரி அதை பாராயணம் பண்ணுறதுங்கிறது சுவாத்தியாய யஜ்யம். அதனுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணுறது, அர்த்த சிந்தனம் பண்ணுறதுங்கிறது, அதை ஆராய்ச்சி பண்ணுறது, அதற்கான சாஸ்திரங்களை படிக்கிறது, அதற்கான சர்ச்சை முதலானவைகளில் ஈடுபடுறதுங்கிறது ஞான யஜ்யம். அப்படி நிறைய பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விரிவு, விரதம் முதலானவைகளை தீவிரமாக செய்யக்கூடியவர்களுக்கு சம்சித்த விரதாகான்னு பேரு. அவர்கள் யதன சீலக, யதனா கடுமையான முயற்சி செய்யக்கூடியவர்கள். விரதம் முதலானவைகளில் தீவிரமான ஈடுபாடு உடையவர்கள், அதை விடாம மாற்றி மாற்றி பல்வேறு விதமான விரதங்களை வேதத்துல சாஸ்திரத்துல சொல்லி இருக்கக்கூடிய விரதங்களை விடாம செய்யக்கூடியவர்கள். அதில் சிலருக்கு ஈடுபாடு உண்டு. சம்யக்கு சம்சித அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். சம்யக்கு சிதானி தனு கிருத்தானி. தனு கிருத்தனா சூக்ஷ்மமாக, ரொம்ப அதி தீவிரமாக, தீக்ஷ்ணீ கிருத்தானினா ரொம்ப தீக்ஷண்யமான, ரொம்ப கடுமையாக விரத அனுஷ்டானங்களை பின்பற்றுவது. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தி. அதை சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப முறையாக கடைபிடிக்கிறது, எல்லா விரதங்களையும் ரொம்ப கடுமையாக பின்பற்றுதல் என்று அதையே வாழ்க்கையாக, அதையே பிரதானமாக கொண்டிருப்பவர்களுக்கு சம்ஷித விரதாகா அப்படின்னு பேரு. இப்படி 6 விதமான யஜ்யங்களை 6 விதமான மனிதர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தமிழ் அர்த்தம், சுந்தரராஜ சர்மாவுடைய அர்த்தம். ஸ்லோகார்த்தம் பார்த்தா, மற்றையோர் திரவியம் என்னும் யஜ்ஞத்தை உடையவர்கள், தபஸ் என்னும் யஜ்ஞத்தை உடையவர், யோகம் என்னும் யஜ்ஞத்தை உடையவர், ஓதுதல் என்னும் யஜ்ஞத்தை உடையவர், ஞானம் என்னும் யஜ்ஞத்தை உடையவர், இன்னும் சில யதிகள் கடுமையான விரதங்களை உடையவர். பாஷ்யார்த்தம், யோக்கியர்கட்கு பொருள் கொடுத்தலை சிலர் யஜ்ஞம் என்னும் புத்தியோடு செய்கிறார்கள். தகுதியானவர்களுக்கு தகுதியான இடத்துல, தகுதியான காலத்தில், உரிய இடத்துல உரிய காலத்தில் உரியவர்களுக்கு கொடுத்தல் என்பது, அதை சாஸ்திரம் அதை நிறைய வரையறைகள் சொல்லி இருக்கு. அதெல்லாம் முறையாக பின்பற்றுகிறவர்கள் வைதிகர்கள். தவம் புரிபவர், அப்புறம் தபஸ்விகள் இருக்கிறார்கள். தபம் புரிபவர் எவரோ அவர் தபஸ் என்னும் யஜ்ஞத்தை கொண்டவர். சிலர் பிராணனை அடக்குதலும் மனதை விஷயங்களினின்றும் உள்ளே அடக்குதலும் முதலிய யோகத்தை யஜ்ஞமாக செய்கிறார்கள். இந்த அஷ்டாங்க யோகத்தை பிரதானமாக கொண்டவர்கள் அதற்கு பிரத்யாகாரம் முதலானவைகளை தீவிரமாக கடைபிடிக்கிறார்கள். சிலர் ரிக்வேதம் முதலானவற்றை அபியசித்தலை யஜ்ஞமாக கொண்டவர்கள். வேத அத்தியனம் பண்றதே நித்தியமாக அவர்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருப்பவர்கள். சிலர் சாஸ்திரத்தின் பொருளை நன்கு உணர்தல் என்னும் யஜ்ஞத்தை செய்கிறார்கள். பல்வேறு சாஸ்திரங்களை படிக்கிறது, அதோட அர்த்தத்தை விசாரம் பண்றது, புரிந்து கொள்ளுதல், ஆராய்ச்சி பண்ணுதல் என்பதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஊக்கமுள்ள இயல்பினராய் யதயகனா கடுமையான விரதங்களை கொண்டவர்கள், கடுமையான விரதங்களை அனுஷ்டிப்பதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்கள். எனவே இதனுள் 6 யஜ்ஞம் கூறப்பட்டன. 6 விதமான யஜ்ஞம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அஷ்டாங்க யோகத்திலையும் பிராணாயாமத்தையே பிரதானமாக கொண்டு அதையே செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதை 29வது ஸ்லோகத்தில் சொல்றார். அதுலேயும் பூரகம், ரேச்சகம், கும்பகம்னு தனித்தனியா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா, பிராணாயாமத்திலையும் பூரக பிராணாயாமத்தை மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்பவர்கள், அது மாதிரி ரேச்சக பிராணாயாமத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்பவர்கள், கும்பக பிராணாயாமத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்பவர்கள்னு இருக்கிறார்கள். அதை சொல்றார்.
29வது ஸ்லோகம். அபானே ஜிஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதிருத்வா பிராணாயாம பராயணாः. அபானே ஜிஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதிருத்வா பிராணாயாம பராயணாः. அபானே அபானே ஜிஹ்வதி பிராணம், அபானில் பிராணனை ஜிஹ்வதி ஆகுதியாக கொடுக்கிறார்கள். அப்போ அபானங்கிறது அக்னி, அதில் பிராணனை ஆகுதியாக அடக்குதல், பிராணனை அடக்குதல்ங்கிறத ஜிஹ்வதி ஆகுதியாக ஹோமமாக கொடுக்கிறார்கள் சிலர். வேறு சிலர் என்னென்ன அப்படியே மாற்றி பிராணனில் அபானனை ஆகுதியாக கொடுக்கிறார்கள். பிராணனில் அபானனை அடக்கிறது, முதல்ல பிராணனை அடக்கிறது, அப்புறம் அபானனை அடக்குதல் என்பதையே ஆகுதியாக ஹோமமாக செய்கிறார்கள். சிலர் என்னென்ன பிராண அபான கதி ருத்வா இந்த ரெண்டையுமே நிகிரகம் பண்ணி கும்பகம் அப்படிங்கிறதுல அதை பிரதானமாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இல்லை பிராணாயாம பராயணாக பிராணாயாமத்தையே மேலாக கொண்டு அதையே ஒரு தீவிரமான சாதனையாக கொண்டு அதிலையும் 3 விதமாக செய்பவர்கள் இருக்கிறார்கள். பாஷ்யம். அபானே அபானேன அபான விருத்தௌ அபான விருத்தியில் ஜுஹ்வதி பிரக்ஷிபந்தி, ஜுஹ்வதினா கொடுக்கிறார்கள், அதுக்கு இன்னொரு வார்த்தை பிரக்ஷிபந்தி. எத பிராணக பிராணவிருத்தியை பூரகாக்கியம் பிராணாயாமம் குர்வந்தி இத்தியர்த்தः. நம்ம பாஷ்யம் படிக்கல, பாஷ்யம் படிச்சு படிப்போம். அபானே அபான விருத்தௌ ஜுஹ்வதி பிரக்ஷிபந்தி பிராணவிருத்திம் பூரகாக்கியம் பிராணாயாமம் குர்வந்தி இத்யர்த்தः. பிராணே அபானம் ததா பரே ஜுஹ்வதி ரேச்சகாக்கியம் ச பிராணாயாமம் குர்வந்தி இத்யேதத். பிராணாபானகதி முகநாசிகாभ्याम् வாயோः நிர்கமனம் பிராணஸ்ய கதிः தத் விபர்யயேன அதோகமனம் அபானஸ்ய தே பிராணாபானகதி ஏதே ருத்வா நிருத்ய பிராணாயாம பராயணாः பிராணாயாம தத்பராः கும்பகாக்கியம் பிராணாயாமம் குர்வந்தி இத்யர்த்தः. அபான விருத்தியில பிராண விருத்தியை, அதுக்கு என்ன அர்த்தம், பூரகம் அப்படின்னு பேர். சாதாரணமாக இங்கே மாற்றி இருக்கு. சாதாரணமாக நம்ம பிராணன் அபானன்னு சொல்கிற பொழுது மூச்சை உள்ளே இழுக்கிறத பிராணன் என்றும் கீழ் நோக்கி போகிறத அபானன் என்றும் சொல்கிறோம். சாதாரணமாக பிராணன் அபானன்கிற பொழுது உள்நோக்கி போகக்கூடிய வாயுவுக்கு பிராணன் என்றும் கீழ் நோக்கி போகக்கூடிய வாயுவுக்கு அபான வாயுன்னு சொல்கிறோம். இங்கே அபானே விருத்தவ் அபான விருத்தியில் பிராண விருத்தியை அப்படின்னா பூரகம்னா அபான விருத்தி. அபானங்கிறது மூச்சை உள்நோக்கி இழுக்கிறத அபானன்னு சொல்கிற. மூச்சை உள்நோக்கினா அபானங்கிறது அதோகமன வாயு அபானன், கீழ்நோக்கி போகக்கூடிய வாயு அபான வாயு. பிராகமன வாயு பிராணன், மேல் நோக்கி போகக்கூடிய வாயுவுக்கு பிராணன்னு பேர். அப்போ ஹிருதயம் அல்லது நுரையீரல்ல இருந்து கணக்கு பண்ணி பார்த்தா ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கி போகிறது எதுவோ அதுக்கு பிராணன்னு பேர்.
அதே மாதிரி நாசியிலிருந்து ஹிருதயத்தை நோக்கி அல்லது நுரையீரலை நோக்கி உள்நோக்கி போகக்கூடியது அது கீழே போகிறது தானே. வெளியே இருந்து உள்ளே போகிறதுங்கிறது கீழே போகிறது. நம்ம சாதாரணமாக அதிலிருந்து கீழே போகிறத அபானன்னு வச்சுருக்கிறோம். அபானன்கிறது பழக்கத்தில் இருக்குது. பிராணன்கிறது அது வரைக்கும் உள்ளே போகிறத பிராணன் வச்சுருக்கிறோம். இங்கே என்னென்னா நாசியில் இருந்தே உள்ளே போகிறது அபானன், அந்த நுரையீரல்ல இருந்து வெளியே போகிறத பிராணன் அப்படின்னும் அர்த்தம் பண்ணி இங்கே இருக்கு. அதனால் அபானேனா அபான விருத்தியில். அபான விருத்தியில்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறார்? பூரகாக்கியம்ங்கிறார். இப்போ பூரக்கம்னாக்கா சுவாசத்தை உள்ளே இழுத்து நிறுத்துறது. அதில் இந்த பிராணனை பிராண விருத்தியை அடக்கிறார்கள்னா அந்த பிராணாயாமம் பண்ணி பூரக்கம் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே ஹோமம். அபானனை பிராணனை நிறுத்துதல்ங்கிறது ஹோமம். மூச்சை உள்ள இழுக்கிறதுங்கிற அக்னியில் அதுக்கு பேர் அபானன். மூச்சை உள்ள இருக்கிறதுங்கிற அபானனாகிய அக்னியில் மூச்சை வெளியிடுதல் என்ற பிராணனாகிய ஆகுதியை ஹோமம் செய்கிறார்கள்னா அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. உள்ள இழுக்கிறத மட்டும் செய்கிறார்கள், உள்ள இழுத்து நிறுத்துகிறார்கள். அதுக்கு அது ஒரு ஹோமம். அது பூரகாக்கியம் பிராணாயாமம் குர்வந்தி இது அர்த்தக. அதுக்கப்புறம் பிராணே அபானன். பிராணனிடத்தில் அபானனை அப்படின்னாக்கா ரேச்சகாக்கியம்ங்கிறார். வெளியே போகிறதுன்னா வெளியே நுரையீரல்ல இருந்து வெளியே விடக்கூடிய காற்று அது வெளியே போகிறதுக்கு ரேச்சகம்னு பேர். அப்படி ரேச்சகம் பண்ணுறார். இப்போ ரேச்சகம் பண்ணுற பொழுது என்ன ஆகும்? பூரக்கம்ங்கிறது இல்லை. பூரக்கம் பண்ணுற பொழுது ரேச்சகம்ங்கிறது நடக்காது, ரேச்சகம் பண்ணுற பொழுது பூரக்கம்ங்கிறது நடக்காது. அப்படி நடக்காமல் இருக்கிறது ஆகுதி. அது அடக்குதல்ங்கிறது என்னது? அது நடக்காமல் இருக்கிறது. ஒன்று மட்டும் நடக்குது, இன்னொன்று நடக்கலைங்கிறது. அதை அபானன் பிராணனில் அபானனை ஆகுதியாக அது ரேச்சகம்னா. பிராணேனாக்கா ரேச்சகாக்கியம். அபானம்ங்கிறது அங்கே அபானம்ங்கிறது உள்ள இழுக்கிறதுங்கிறது நடக்கலை. அந்த பிராணாயாமத்தை அவர்கள் செய்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் பூரக பிராணாயாமத்தை செய்கிறதுங்கிறது ஒரு ஹோமம், ஒரு யஜ்யம். ரேச்சக பிராணாயாமம் பண்ணுறதுங்கிறது இன்னொரு யஜ்யம். அவ்வளோதான். அப்புறம் ரெண்டும் இல்லாமல் ஒன்று பாக்கிய கும்பகம் அல்லது ஆந்திர கும்பகம்னு நிறுத்துறதுங்கிறது அது ஒரு யஜ்யம். அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான நேர காற்றை உள்ள நிறுத்துறதுன்னு அதற்கு சிலர் அப்படி பயிற்சி பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை அடுத்த யஜ்யமா சொல்றார். பிராணாபான கதி அப்படின்னா முக நாசிகாபியாம் வாயோகோ நிர்கமனம் பிராணஸ்ய கதிகி. அப்போ என்னது? வாயோகோ நிர்கமனம். முகம் மற்றும் முகம்னா வாயிலையும் மூக்கு மூலமாகவும் வாயு வெளியே போறது பிராணனுடைய கதி கொடுக்குறார். பிராணன்கிறதுக்கு என்ன சொல்றார்? முக நாசிகாபியாம் வாயோகோ நிர்கமனம், வாயுவினுடைய வெளிச்செல்லுதல். நாசி மற்றும் வாய் மற்றும் நாசி வழியாக வாயினுடைய வெளிச்செல்லுதல் பிராணனுடைய கதி. அதுக்கப்புறம் தத் விபரியேன அதோகமனம் அபானஸ்ய கதிகி. கதிகி போட்டுக்கணும். அபானஸ்ய கதிகி என்னது? அதற்கு மாறாக வெளியே இருந்து உள்ள போகிறது. உள்ள இருந்து வெளியே போகிறது பிராணனுடைய கதி. வெளியே இருந்து நாசி வழியா வாய் வழியா காற்று உள்ள போகிறது அதான் அதோகமனம். அது அபானஸ்ய கதிகி. அதுக்கு அபானன்னு பேரு. தே பிராண அபான கதி ஏத்தே. இந்த பிராணன் அபானன் ரெண்டினுடைய கதியையும் ருத்வான நிறுத்தியன அதை நிறுத்தி கட்டுப்படுத்தி பிராணாயாம பராயணாக பிராணாயாமத்தை செய்பவர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? பிராணாயாம தத்பராக அப்படிப்பட்ட பிராணாயாமத்தையே மேலாக கொண்டவர்கள். அவர் என்ன சுருக்கமா சொன்னார்? கும்பகாக்கியம். கும்பகம்ங்கிற அதை செய்பவர்கள் கும்பக பிராணாயாமத்தை செய்கிறார்கள். யாரு? சிலர் செய்கின்றார்கள். இதனுடைய தமிழ் அர்த்தம். சிலர் அபானத்தில் பிராணனை ஹோமம் செய்கிறார்கள். அவ்வாறே சிலர் பிராணனில் அபானத்தை ஹோமம் செய்கிறார்கள். சிலர் பிராண அபானன்களுடைய போக்குகளை தடுத்து பிராணாயாமத்திலேயே கருத்தூன்றியவராய் இருக்கிறார்கள். அபானன் உள்ளே வரும் மூச்சு, பிராணன் வெளியே செல்லும் மூச்சு. ஆச்சாரியர் அப்படித்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். நம்ம சாமான்யமாக உள்ளே வரக்கூடிய மூச்சுக்கு பிராணன்னும் வெளியே போகிற மூச்சுக்கு கீழ் வழியாக வெளியே போகிற மூச்சுக்கு இப்போ வெளியே போகிற காற்றுக்கு அபானன்னும் பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே ஆச்சாரியர் பாஷ்யம் என்னென்னா உள்ளே வரும் மூச்சை அபானன்னு சொல்கிறார். ஏன்னா அதோ கமன வாயு அபானம். அதோன்னா கீழ் நோக்கினா என்னது? மூக்குல இருந்து கீழே போகிறது தானே.
மூக்குல இருந்து நிறைவிரல் வரைக்கும் போறதும் அபானன் தான். அங்கிருந்து கீழ் நோக்கி போகக்கூடிய வாயு அதுவும் அபானன் தான். அப்புறம் உள்ள இருந்து மேல் நோக்கி வரக்கூடிய வாயு, வெளியே செல்லக்கூடிய வாயு, அதுக்கு பிராணன்னு பேரு. பாஷ்யம். சிலர் அபானத்தின் செய்கையிலே பிராணனின் செய்கையை அர்ப்பிக்கிறார்கள், பூரகம் என்னும் பிராணாயாமத்தை செய்கிறார்கள் என்பது பொருள். எது புரியுதோ இல்லையோ, இது புரிஞ்சா போதும். பூரகம்ங்கிறத பண்றதே, இப்போ அதிகமாக நல்லா நீண்ட மூச்சு இழுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு யோகமாக, ஒரு சாதனையாக, எவ்வளவு அதிகமான வினாடிகள் மூச்சை உள்ள இழுக்க முடியும்னா 4 வினாடி, 8 வினாடி, 16 வினாடி, 32 வினாடி, 64 வினாடினா மூச்சு உள்ள இழுக்கிறது மட்டும், அதையே பிரதானமாக கொண்டு அப்படி செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் யோக மார்க்கத்தில் இருக்கு. அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு குருமார்கள் இருக்கிறார்கள். அதனாலேயே மோட்சங்கிறதெல்லாம் அவர்கள் கருதி கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, ஆனால் இதை செய்யறதுனால நன்மை உண்டு, உடம்பு ஆரோக்கியம் பெறும், சித்த சுத்தி பெறும், மனது கட்டுப்படும். இதெல்லாம் ஞானவாசிஷ்டத்தில் பார்க்கிறோம். மனதனுடைய இயக்கத்துக்கு வாசனை ஒரு காரணமா இருக்கு, பிராணன் ஒரு காரணமா இருக்கு. அப்ப இந்த சித்த விருத்தி மனசை நிரோதம் பண்றதுக்கு பிராணாயாமத்தின் மூலமாகவே மனதை நிரோதம் பண்ண முடியும். தியானத்தின்னு பண்றது ஒண்ணு, பிராணாயாமத்தின் மூலமாகவே மனதை அடக்கி விட முடியும்னு சிலர் அதுலேயும் பூரக பிராணாயாமத்தை பிரதானமாக பண்ணுபவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறே சிலர் பிராணனிலே அபானனை அர்ப்பிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேச்சகம் என்னும் பிராணாயாமத்தை செய்கிறார்கள் என்பது பொருள். ரேச்சகத்தை பிரதானமாக கொண்டு செய்கிறார்கள். ரேச்சகம்னா வெளிவிடுறதுனா எவ்வளவு அதிகமான காற்றை வெளிவிடுகிறோம். மூச்சை உள்ளெழுக்கிற நேரத்தை விட வெளிவிடுகிற நேரம் டபுளா இரட்டிப்பா இருக்கணுங்கிறது பொதுவான பிராணாயாம கணக்கு. 8 வினாடிகள் உள்ள இழுத்தோம்னாக்கா 16 வினாடிகளா, இன்னும் மெதுவா 16 வினாடிகளா வெளியே விடுறது. 16 வினாடிகள் மூச்சு உள்ள இழுத்தா 32 வினாடிகளா வெளியிடுறது. 32 வினாடிகள் உள்ள இழுக்க முடிஞ்சா 64 வினாடிகள் மூச்சை வெளியிடுறதுன்னா, அப்போ அவ்வளோ மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுன்னா பயிற்சியினால அது முடியும். அதையே பிரதானமாக செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சிலர் பிராண அபானன்களுடைய அப்போக்குகளை தடுத்து பிராணாயாமத்திலேயே கருத்தூன்றியவராய் இருக்கிறார்கள். பிராணாயாமம்னாலே கும்பகம், பிராண ஆயாமம், பிராணனை அடக்குதல் கட்டுப்படுத்துதல்ங்கிறதான் பிராணாயாமம்ங்கிற சப்தத்துக்கே அர்த்தம். ஆனால் இந்த கும்பகம்ங்கிறத பிராணாயாமம்னு சொல்றார். பிராணாயாம பராயணாகனா கும்பக பராயணாக. கும்பகம் முழுக்க பிராணனை நிறுத்தி விடுதல், அது புறத்துல நிறுத்தலாம், அகத்துல நிறுத்தலாம். கும்பகம் என்னும் பிராணாயாமத்தை செய்கிறார்கள். அதிகமான நேரம் காற்றை உள்ள நிறுத்துறது, அதையே பயிற்சியா 16 வினாடி, 32 வினாடி, 64 வினாடின்னு உள்ள நிறுத்துறதையே பயிற்சியாக பிரதானமாக கொண்டு செய்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு யஜ்யம் இருக்கு. இன்னும் அடுத்தது இன்னும் சில யஜ்யங்களை சொல்றார். ஆகார நியமத்தை யஜ்யமாக சொல்லுகிறார். ஆகாரத்தை நல்ல முறையான சாத்விகமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுதல், ஆகாரத்திலேயே ஒரு ஒழுங்க நியதிய கட்டுப்பாட வைத்திருக்கிறது, அதுல அதிக கவனம் செலுத்துறது என்று இந்த இயற்கை உணவுவாதிகள்லாம் இருக்கிறார்களே, இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, இதை பச்சையா சாப்பிடணும், இது போய் ஜூஸ் குடிக்கணும், அடுத்து அந்த ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஏதோ ஒன்றை மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த உணவு அப்படிங்கிறதுலேயே ஒரு ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கக்கூடியவர்கள், அதையே ஒரு யஜ்ஞமாக செய்பவர்கள். அதை பற்றி சொல்றார். நியத ஆகாராக. 30வது பாடல். அபரே நியதாஹாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி இந்திரியே சர்வேப்யேதே யஜ்ஞவிதஹ யஜ்ஞக்ஷபித கல்மஷாஹ. अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति
सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः अपरे नियत ஆகாராக. நியத்தமான ஆகாரம், ஆகாரத்தில் நியமம் உடையவர்கள். பிராணான் பிராணேஷு ஜிஹ்வதி, பிராணனை பிராணன்களை பிராணன்களில் ஆகுதியாக கொடுக்கிறார்கள். இங்க பிராணன் சரீரத்துக்குள்ள இருந்து 5 விதமா வேலை செய்யுது. பிராண அபானன் மட்டுமல்ல, சமானன், வியானன், உதானன் என்று 3 விதமா 5 விதத்துல பிராண அபானன் முதல்ல சொல்லப்பட்டது. பிராணாயாமத்துல பிராண அபானன் பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் இந்த உண்ணுகின்ற உணவை ஜீரணம் பண்ணக்கூடிய வேலையை செய்யறது வயிற்றுல இருக்கக்கூடிய சமானன்கிற பிராணன். அந்த ஜீரணமான உணவு சக்தியான பிறகு அதை உடல் முழுக்க கொண்டு செல்லுகின்ற வேலையை செய்யறது வியானன்கிற பிராணன், வியானன்கிற காற்று. அதனால இங்க அதை ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறத சொல்லுகின்றார். பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி. இதோட இந்த யஜ்ஞங்கள் முடியுது. அடுத்த வரியில இப்படி ஏதே சர்வே அபி யஜ்ஞவிதக, இப்படி எண்ணற்ற யஜ்ஞங்களை அறிந்திருப்பவர்கள், யஜ்ஞத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதனுடைய பிரயோஜனம் என்ன? யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக, இந்த யஜ்ஞத்தினால் மன அழுக்குகள் நீங்கியவர்கள். இவர்களெல்லாம் இந்த யஜ்ஞத்தினாலேயே தொடர்ந்த இந்த பலவிதமான சாதனைகளால மன தூய்மை அடைகிறார்கள். அதனால் இந்த ஞான வேள்வி தவிர, ஆத்ம ஞான வேள்வி தவிர மற்ற எல்லா வேள்வியினுடைய பிரயோஜனம் சித்த சுத்தி என்பதுதான். அதான் இங்க பலனை சொல்லி இருக்கிறார். பாஷ்யம் படிக்கலாம். அபரே நியதாஹாராஹ நியதஹ பரிமித ஆகாரஹ ஏஷாம் தே நியதாஹாராஹ சந்தஹ பிராணான் வாயுபேதான் பிராணேஷு ஏவ ஜுஹ்வதி யஸ்ய யஸ்ய வாயோஹோ ஜயஹ கிரியதே இதரான் வாயுபேதான் தஸ்மின் தஸ்மின் ஜுஹ்வதி தே தத்ர பிரவிஷ்டா இவ பவந்தி சர்வேப்யேதே யஜ்ஞவிதः யஜ்ஞக்ஷபிதகல்மஷாः யஜ்ஞைः யதோக்தைः க்ஷபிதः நாசிதः கல்மஷः ஏஷாம் தே யஜ்ஞக்ஷபிதகல்மஷாः. अपरे நியதாஹாராக, நியதாஹாராகங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நியதகனா பரிமிதக, பரிமிதனா அளவு வைத்துக்கொண்டு ஒரு ஒழுங்கோடு வரையறுக்கப்பட்டு, ஆகாரக யாருக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட திட்டமிட்ட உணவு முறை இருக்கோ, உணவு முறையை வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நியத ஆகாராக என்று பெயர். நியத ஆகாராக சந்தக, நியத்தமான கட்டுப்பாடான உணவு முறைகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் பிராணான் வாயுபேதான், வாயுபேதங்களை பிராணேஷு ஏவ ஜிஹ்வதி, பிராணன்களில் ஆகுதியாக கொடுக்கிறார்கள். எஸ்ய எஸ்ய வாயோகோ ஜெயக கிரியதே, எந்தெந்த வாயுவினுடைய ஜெயமானது செய்யப்படுகின்றதோ இதரான் வாயுபேதான் தஸ்மின் தஸ்மின் ஜுஹ்வதி, எந்த வாயுவை அவர்கள் ஜெயிக்கிறார்களோ அந்த ஜெயித்த வாயுவில் மற்ற வாயுக்கள் எல்லாம் ஆகுதி செய்யப்பட்டதாக ஆகின்றது. இந்த யஜ்ஞமாக கல்பனை பண்ணதுனால அதுக்கு விளக்கம் கொடுக்குற. 5 வாயு இருக்கு, 5 விதமா வாயுனுடைய 5ல் இன்னும் ஆழமாக சொல்லக்கூடியவர்கள் 10 விதமான வாயுக்களே இந்த சரீரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வாயுக்களை அதனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில் 10 விதமாக பிரித்திருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இருக்கு, யோக சாஸ்திர நூல்கள் இருக்கு. பிராணாயாமத்தை பிரதானமாக சொல்லுகின்ற
நூல்கள் கடயோக பிரதீபிகை எல்லாம் பார்த்தா இந்த வாயுவை 10ஆ பிரித்து சொல்லியிருக்கு. கூர்மன் அப்படிலாம் 10 விதமாக பிரித்து சொல்லியிருக்கு. அப்போ அதில் ஒரு வாயுவை எடுத்துக்கொண்டு அதை ஜெயம் பண்ணுற பொழுது அதில் மற்ற வாயுக்கள் எல்லாம் ஆகுதி கொடுக்கப்பட்டதாக ஆகின்றது. அவ்வளோதான். தே தத்ர பிரவிஷ்டா இவ பவந்தி, அவர்கள் அதில் நுழைந்தது போல இருக்கிறார்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதனுடைய பலனை சொல்றாரு. சர்வேப்யேதே யஜ்ஞவிதக யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக. யஜ்ஞவிதகங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல யஜ்ஞத்தை அறிந்தவர்கள், இவ்விதமாக பல்வேறு யஜ்ஞங்களை செய்து கொண்டிருப்பவர்கள். அதனுடைய பிரயோஜனம் யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக. அதற்கு விளக்கம் யஜ்ஞைகி யதோக்தைகி. யஜ்ஞைகினா இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த விதமான யஜ்ஞங்களால் 12 யஜ்ஞம் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்திலேருந்து பார்த்தா 12 யஜ்ஞம் 25வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த 29 வரைக்கும் 12 விதமான யஜ்ஞம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம ஞான யஜ்ஞத்தையும் சேர்த்து, ஆத்ம ஞான யஜ்ஞத்தையும் சேர்த்து 12 விதமான யஜ்ஞம் சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த யஜ்ஞங்களால் யதோக்த யஜ்ஞைகி யதோக்தைகி யஜ்ஞைகி க்ஷபிதக க்ஷபிதகனக நாசிதக நாசிதகன நாசமடைந்தது, அழிந்தது. என்னது? கல்மஷக அழிந்த பாப்பங்கள். கல்மஷம்னு மன அழுக்குகள், விருப்பு வெறுப்பு பொறாமை மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய அசுபமான வாசனைகள் அனைத்தையும் இவர்கள் இந்த யஜ்ஞத்தினாலேயே நீக்கி கொண்டவர்களாக ஆகிறார்கள், நாசமடைய செய்தவர்களாக ஆகிறார்கள். நாசிதக கல்மஷக ஏஷாம் தே, எவர்களுக்கு இந்த யஜ்ஞத்தினால் இந்த எல்லா கல்மஷங்களும் மன அழுக்குகளும் நாசமடைந்திருக்கின்றதோ அவர்களுக்கு யஜ்ஞ க்ஷபித கல்மஷாகா என்று பெயர். அதனால் அது அவர்களுக்கு பேர். யஜ்ஞத்தினால் மன அழுக்குகள் நாசம் அடைந்தவர்கள் என்று அவர்களுக்கு பெயர். அதனால என்ன விஷயம்? இந்த யஜ்ஞங்களால் அவர்கள் மன அழுக்குகளை நீக்கி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பாஷ்யம். இன்னும் சிலர் மிதமான ஆகாரமுடையவராய் வாயுக்களில் அர்ப்பிக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே யஜ்ஞங்களை அறிந்தவர்கள். பல்வேறு சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் சொல்லியிருக்கு. அந்தந்த சாஸ்திரம் அதை பற்றி சொல்லியிருக்கு. அதை முறையாக குரு மூலமாக படித்து முறையாக குரு மூலமாக அதற்கான பயிற்சிகள் எல்லாம் கற்றுக்கொண்டு அதையே பிரதானமாக கொண்டு செய்திருப்பவர்கள். அப்போ முறையாக தெரிந்து செய்பவர்கள், ஏதோ செய்கிறேன்னு செய்யறதில்லை, முறையாக அதை பயின்று செய்பவர்கள். அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சம்பிரதாயம் இருக்கு, அதற்கான சாஸ்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் யஜ்ஞ விதகன்னு சொல்றார். இதெல்லாம் ஒரு முறையான படிப்பு இருக்கின்றது, முறையான கல்வி இருக்கு, அதை சொல்லிக் கொடுக்கின்ற குருமார்கள் சம்பிரதாயம் இருக்கின்றன. அதெல்லாம் தெரிந்து கொண்டு முறையாக செய்திருப்பவர்கள், அறிந்திருப்பவர்கள். அப்படி அறிந்து அதை கடைபிடிக்கிறதுனால கீழ்கூறிய யஜ்ஞங்களால் பாபம் தேய பெற்றவர்கள், பாபம் நீங்கியவர்கள். பாபம் நீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய அசுப வாசனைகள் நீங்கியவர்கள். பாஷ்யம். சிலர் தம் உணவை அளவாக அமைத்து கொண்டு, உணவுல ரொம்ப டிசிப்ளினா கட்டுப்பாடா இருந்து சாத்விக உணவு, அதிலேயே மிதமான உணவு என்பதெல்லாம் முறையாக கடைபிடித்து பலவாயுள்ள வாயுக்களிலேயே ஹோமம் செய்கிறார்கள். உடம்புல இருக்க பலவிதமான வாயுக்களுடைய செயல்பாடுகளை ஒன்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் மற்றவற்றை அவற்றுள் அடக்குகிறார். ஒன்றுல கவனம் செலுத்துவதன் மூலமாக மற்ற வாயுக்களை அதற்றுள் ஹோமம் செய்கிறார்கள். எந்தெந்த வாயுவானது ஜெயிக்கப்படுகின்றதோ, அப்படி எந்த வாயுவானது ஜெயிக்கப்படுகின்றதோ அந்தந்த வாயுவிலே மற்றைய வாயு விசேஷங்களை அர்ப்பிக்கிறார்கள். மற்ற வாயு விசேஷங்களை ஹோமமாக அதை அடக்குதல், அது அடங்குதல், அதில் லயமாதல் என்பதுதான். அதாவது அவை அவற்றுள் புகுந்து ஒடுங்கி விட்டன போல ஆகின்றன. அடுத்த வரைக்கும் அர்த்தம் கொடுக்காம விட்டாரு. தமிழ் அர்த்தம் இல்லை. யஜ்ஞ க்ஷபித கல்மஷாகாங்கிறதுக்கு பாஷ்யார்த்தம் இங்கே இல்லை. அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிகை வந்துருச்சு. 31வது ஸ்லோகத்தை மட்டும் படிப்போம். இவ்வாறு ஏவம் யதோக்தான் யஜ்ஞான் நிர்வர்த்திய, இவ்வாறு சொல்லப்பட்ட யஜ்ஞங்களை செய்து, நிவர்த்தியன்னு இல்லை, நிர்வர்த்தியனாக்க நிர்வாகம் செய்து அவைகளை முறையாக கடைபிடித்து, சொல்லப்பட்ட இவ்வாறு
சொல்லப்பட்ட 12 விதமான யஜ்ஞங்களை கடைபிடித்து யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜः யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜः யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம. இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை அடுத்த வாரம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். என்னுடைய பிரயோஜனத்தை இங்க சொல்லி இருக்கிறார். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே ब्रह्मवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.